ரஜினி, கமல் இந்த 2 பேரையுமே ஒரே ஃபிலிம்ல வந்து டைரக்ட் பண்ற சான்ஸ் கிடைச்ச ஒரே டைரக்டர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஆனா அந்த சான்ஸ் இவர் வந்து தானா விட்டார்னா என்ன காரணமா இருக்கும்? ரஜினி, கமல் படத்துல இருந்து லோகேஷ் ஏன் வந்து விலகினாரு? ஃபெயிலியரா இல்ல ஈகோ கிளாஷா இல்ல அவர் சொன்ன உண்மை இதை விட வந்து ஆழமா வந்து இருக்கு. தமிழ் சினிமாவோட 2 தூண்கள் தான் ரஜினி அண்ட் கமல். இந்த கூட்டணிக்கு தான் வந்து கதை எழுதியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஆனா 1.5 மாசம் வந்து உழைப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, இந்த படம் வந்து எனக்கு சூட் ஆகாது அப்படின்றது மட்டும்தான். ஒரு டைரக்டருக்கு கரியர்ல கிடைக்கிற பிக்கெஸ்ட் ட்ரீமை வந்து வேண்டான்னு வந்து சொல்ல முடியுமா? ஆனா லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தான் இப்ப சோஷியல் மீடியால வந்து உலுக்கிட்டு இருக்கு. ரஜினி, கமல் இந்த 2 பேரையுமே ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு முடியும் அப்படின்னு வந்து லோகேஷ் வந்து பண்ணியிருக்காரு. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீடைல்டா பார்ப்போம். ரஜினி, கமல் இந்த 2 பேரையுமே ஒரே ஃபிலிம்ல வந்து டைரக்ட் பண்ற சான்ஸ் வந்து ஒரு டைரக்டர் வந்து கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண சான்ஸ் எல்லாம் இல்ல. அது ஒரு சினிமா ட்ரீம் தான் சொல்லணும். ஆனா அந்த ட்ரீம்ல இருந்து நடுவில் வந்து விலகிட்டேன் அப்படின்ட்டு லோகேஷ் சொன்ன அந்த உண்மை தான் இப்ப சோஷியல் மீடியால வந்து தீயா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ரஜினி, கமல் படத்துல இருந்து இதனால தான் வந்து லெஃப்ட் ஆனேன் அப்படின்ட்டு உண்மையை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு லோகேஷ். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய லீடிங் ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண லோகேஷ் சீக்கிரமாவே ஹீரோவை வந்து அறிமுகமாக போறாரு. இவர் நடிக்கிற படத்தோட ஷூட்டிங் வந்து பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா மும்மரமா வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில அடுத்ததான் அல்லு அர்ஜுன் ஆக்டிங்ல வந்து வரப்போற அப்கமிங் ஃபிலிம்ல வந்து லோகேஷ் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில 2 கிரேட் ஹீரோஸா இருக்காங்க ரஜினி அண்ட் கமல். 2 பேருமே பாத்தீங்கன்னா லாங் பிரேக்கு அப்புறம் ஒண்ணா வந்து நடிக்கணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிலிமை டைரக்ட் பண்ற சான்ஸ் வந்து யார் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்றது ஓவரால் ஹாலிவுட் கம்யூனிட்டி வந்து ஹை ஆன்டிசிபேஷன்ல தான் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில தான் லோகேஷ்க்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ற சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆச்சு. இப்போ இதை பத்தி அவர் வந்து பேசியிருக்கிறது பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. கடைசியா டைரக்ட் பண்ண ஃபிலிம் கூலி தான். நிறைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில தான் இந்த ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு. கூலி படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே ரிவ்யூஸ் ட்ரோல்ஸ்னு எல்லாமே சேர்ந்து லோகேஷ் வந்து சோர்ந்து போயிட்டாரா, எல்சியூ மேஜிக் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பேசினாங்க. எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த ஃபிலிம் வந்து மீட் பண்ணிச்சு. ஸோ ஆனால் வசூலில் பார்த்தீங்கன்னா பேசின எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிடுச்சுன்னு தான் சொல்லணும். வசூலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறை வைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு பெரிய சான்ஸ் லோகேஷ் கிட்ட வந்திருக்கு. ரஜினி, கமலும் சேர்ந்து நடிக்கிற ஃபிலிம் லோகேஷ் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. இதுதான் பீக் சினிமா அப்படின்னு ஒரு கூஸ் பம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் கூலி ஃபிலிமோட ரிசல்ட் காரணமாக தான் ரஜினி, கமல் நடிக்கிற அந்த ஃபிலிமை வந்து டைரக்ட் பண்ற சான்ஸ் லோகேஷ்க்கு வந்து கை நழுவிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் லீக் ஆயிருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இதை பத்தி லோகேஷ் வந்து பேசியிருக்காரு. அப்ப லோகேஷ் சொன்ன முதல் வார்த்தையே வந்து இதுதான், இது என்னோட ஸ்கிரீன் கெரியர்லயே கிடைச்ச பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அந்த ஒரு வரியிலே பாத்தீங்கன்னா அவரோட மனசுக்குள்ள அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு பெருசுன்னு வந்து புரியுது. கூலிக்கு அப்புறமா கைதி 2 ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து ரஜினி, கமல் ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்றதுக்காக வேண்டி பெர்மிஷன் வாங்கி அதுக்காக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 1.5 மாசம் வந்து ஸ்கிரிப்டுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. டே அண்ட் நைட் வேறுபாடே இல்லாம அந்த கதைக்குள்ள வந்து மூழ்கிட்டாரு. ரஜினி அண்ட் கமல் 2 பேருமே ஆர்வமா தான் இருந்தாங்க. அப்ப எல்லாமே சரியா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க கண்டினியூஸ்லி ஆக்ஷன் ஃபிலிம், பெரிய அளவில் வந்து மாஸ் ஃபிலிம், ஹெவி வயலன்ஸ் அண்ட் இன்டென்சிட்டியில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த படத்துல அவங்க விரும்பினது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யாதார்த்தமான கதை, லேசான உணர்ச்சி, நிஜ வாழ்க்கையை வந்து தொடர மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து விரும்பினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல தான் லோகேஷோட மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மை வந்திருக்கு. இதை புரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஜேனர்ல வந்து படம் கிரியேட் பண்றதுக்கு வந்து எப்படின்னு தெரியல அப்படின்னு தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இவர் இந்த மாதிரி வந்து சொன்னதுதான் எல்லாரையுமே வந்து பிளெக்சிபிளா வந்து ஃபீல் பண்ண வைக்குது. இது டைரக்டா அவங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த படத்துல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் ஒரு மாஸ் டைரக்டரா இல்லாம ஒரு ஹானஸ்ட் பிலிம் மேக்கர் அப்படின்றதுக்கான அடையாளமே. கார்த்தி சாரும் வந்து கைதி 2 படத்துக்கான கால் ஷீட் வந்து வேற ஒரு டைரக்டர் கொடுத்துட்டாரு. ஸோ ஆல்ரெடி மைத்ரி மூவிஸ் கம்பெனி கூட அக்ரிமெண்ட் ஒன்று இருந்திருக்கு. அல்லு அர்ஜுன் கூட ரொம்ப வருஷமா வந்து நெகோஷியேட் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதனால ஃபைனலா இந்த ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பேசுறது பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால மட்டும் இல்ல ஃபேன்ஸோட மனசுக்குள்ளேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லணும். இதை கேட்ட நிறைய ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ரஜினி, கமல் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற ஃபிலிம் வந்து லோகேஷ் வந்து டைரக்ட் பண்ணனா சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நேர்மையா பேசுற டைரக்டர் நிச்சயமா எகைன் ரஜினி அண்ட் கமல் ஃபிலிம் வந்து செய்ய வைக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த விலகல் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் இல்ல, இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் சினிமா மெச்சூரிட்டி தான். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ரஜினி வந்து டான்ற ஃபிலிம்ல வந்து நடிக்க போறாரு. சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ற ஃபிலிம் தான். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஃபிலிமோட ஷூட்டிங் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிலிம் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு டிசைட் பண்ணிருக்காங்க. தலைவர் 173 ஃபிலிமுக்கு அப்புறமா கமல் கூட ரஜினி சேர்ந்து நடிப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஃபிலிமோட டைரக்டர் வந்து சூஸ் பண்றது இன்னுமே வந்து போஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு லோகேஷ் வந்து அந்த சான்ஸ் வந்து விட்டுருக்கலாம். ஆனா நாளைக்கு ரஜினியும் கமலும் ஒரே ஃப்ரேம்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கிரிப்டுக்காக எகைன் அவங்கள வச்சு ஃபிலிம் எடுக்கலாம். இந்த கூட்டணி இப்ப இல்ல, ஆனா எப்பாவது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஒரு சான்ஸ் விடுறது வந்து ஈஸி தான், ஆனா தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு விலகிறது அதுதான் வந்து பெரிய விஷயம். இதுதான் வந்து ஒரு உண்மையான டைரக்டரோட வெற்றியே. ரஜினி அண்ட் கமலை வச்சு எடுக்கிற ஃபிலிம் வந்து லோகேஷ் தான் வந்து டைரக்ட் பண்ணணுமா இல்ல வேற யாராவது சரியா இருப்பாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி இங்க முடிஞ்ச மாதிரி வந்து தெரிஞ்சாலுமே ரஜினி, கமல், லோகேஷ் இந்த 3 பேரும் ஒரே படத்துல சேர்ற நாள் இன்னும் வராமலா போயிடும். இது ஒரு டீவியேஷன் இல்ல, இது சினிமாவுக்கு கொடுக்கிற மரியாதை. இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.